இனிமேல் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட விற்பனை அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க வெளியே போய் இருக்க முடியாது. 6 மணி நேரம் வெளியே போய் நின்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருவீங்க. இது வந்து அடுத்த 10 வருஷத்துல நம்ம சந்திக்க போறோம். ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு கொடூரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு எப்படி நீங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா ஏசி வேணும். அதனால அதுக்கு ஒரு லாபகரமான திட்டம் இருக்கு, அதுக்கு மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான வேர்ல்டு பேங்க் அப்படி பாக்குறாங்க. ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, அன்றாடம் காட்சிகளோட வாழ்வில் என்ன ஆக போகுது, வெளியே போய் வேலை செய்ய முடியாத அளவுக்காக இருக்கக்கூடிய வெயில் தன்மை மாறப்போகுது. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது விளிம்பு நிலை மக்களை பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாக போகிறது. அப்ப அவருக்கு பாதுகாப்பதற்கான காப்பதற்கான நடவடிக்கை நம்மகிட்ட இருக்கா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் நம்ம கொண்டு வந்துட்டோமா, அந்த மாற்றத்தை செய்து விட்டோமா அப்படின்னா இல்ல. அப்ப அந்த புரிதலை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு தேவை அப்படி இருக்கு நினைக்கிறேன். ஏன் இப்படியான ஒரு மாற்றம், இவ்வளவு கொடுமையான வெயில் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏன் வர காரணம் என்ன? நமக்கு வந்து வெப்பம் தேவைதான். ஹீட் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஹீட் இருக்கிறதுனால தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை, இப்போ நார்த் அண்ட் சவுத் எடுத்துக்கோங்க, வட துருவத்தில் தென் துருவத்தில் நார்த் போல் அண்ட் சவுத் சொல்லலாம், அங்கேயும் பனி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சவுத் போல்லையும் அதிகப்படியான பனி பாறைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது ரொம்ப உறைஞ்சு போன -டிகிரியில் இருக்குது. ஆனால் பூமியோட மத்திய ரேகை பகுதி, டிராபிக்கல் ரீஜன், இந்தியா போன்ற பகுதியில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகப்படியான பயோடைவர்சிட்டி இருக்கு. அதிகப்படியான குளிரும் இல்லாமல் அதிகப்படியான வெயிலும் இல்லாமல் ஒரு சீதோச நிலைமை இருக்கக்கூடிய இடம் அதுதான். ஸோ அதனால இந்த இடத்துல அதிகப்படியான பயோடைவர்சிட்டி இருக்கும், நிறைய உயிரினங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இப்படியான பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பம், ஒரு டெம்பரேச்சர் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 10,000 வருடங்களாக தான் இருக்கு. பூமி தோன்றிய இந்த 4.5 பில்லியன் வருடங்களில் இருந்து பாத்தீங்கன்னா கடந்த 10,000 வருடங்களாக தான் இப்படியான ஒரு சீதோஷ நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருந்ததுனால தான் நம்ம விவசாயம் பண்ண முடிஞ்சது. இந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்லக்கூடியதான். இந்த பச்சை இல்ல வாயுகள் அப்படி சொல்லுவாங்க. அதுல கார்பன் டை ஆக்சைடு ஒரு முக்கியமான கேஸ். அவை இயற்கையாகவே போட்டோசிந்தசிஸ் மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு கேஸ். இந்த CO2 பூமியை சுத்தி அப்படி ஒரு படலமாக இருக்கின்றது. அதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவோம். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியில நோக்கி வரக்கூடிய சூரிய கதிர்களை வந்து பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது ட்ராப் பண்ணுது. அப்படி ட்ராப் பண்றதுனால பூமியினுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு சீதோஷ நிலைமையில வைக்கிறது. ரொம்ப கூல் ஆகாம, ரொம்ப குளிர்ந்து போகாமல், ரொம்ப வெப்பமாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டா அழகா அது வந்து பண்ணுது. இப்ப நாம என்ன பண்றோம்னா, கடந்த 200 வருடங்களாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நிலக்கரி எரிக்கிறோம், பெட்ரோலியத்தை எரிக்கிறோம், நேச்சுரல் கேஸ் வந்து எரிக்கிறோம், அதுக்கப்புறம் டீசல் எரிக்கிறோம். இதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு இல்லைங்களா, CO2 வருது, நைட்ரஸ் ஆக்சைடு வருது, மீத்தேன் வருது. இந்த கேசஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப இயற்கையாக இருந்த அந்த பசுமை இல்ல வாயுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. அப்படி அதிகமாக என்ன பாத்தீங்கன்னா, சூரிய கதிர்கள் பூமியில பட்டு வெளியே போகாம உள்ளே ட்ராப் ஆகுது. அதிகப்படியாக ஹீட்டை வந்து நீங்க டம்ப் பண்ணிட்டுறீங்க. ரொம்ப சிம்பிளா வந்து சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க, கார் எடுத்துட்டு போறீங்க, காரை வெளியே நிறுத்திட்டு போறீங்க, வெயில நிறுத்திட்டு போயிடுறீங்க, உள்ள 2 மணி நேரம் முடிச்சு நீங்க வர்றீங்க. காருக்குள்ள போன உடனே உட்கார முடியுதா? பயங்கர ஹீட்டா இருக்குதா? ஏன்னா சூரிய கதிர் உள்ள ட்ராப் ஆயிருது. சூரியன் டைரக்டா உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது அதே ஆற்றல் இருக்காது, வெளியே அதால் போக முடியாது, உள்ள ட்ராப் ஆயிருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு பூமியை சுத்தி. பூமியில இருக்கக்கூடிய அப்ப இந்த வெப்பம் இன்க்ரீஸ் ஆயிட்டு, இதை தான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங்க்கு மனித சமூகத்தினுடைய உற்பத்தி தான் காரணமா இருக்கு. நாம ஃபாசில் ஃபியூல் அதிகமாக எதிர்ப்பதன் காரணமாக, நாம நிலக்கரி அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக, நம்ம பெட்ரோலியத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அப்ப இது முழுக்க முழுக்க மனித சமூகத்தினுடைய உற்பத்தியின் காரணமாக நிகழக்கூடிய ஒரு மாற்றம்.